ஓகே. இந்த வழியாக கொடுக்குறேன். நல்லா இருக்குங்களா? பையனுடைய வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஃபேன் சத்தம் கரகர கேட்கும். ஓகே, ஹாப்பி சாட்டர்டே. ரைட், ஓகே. அப்புறம் உங்கள் ஊர்லலாம் மழைலாம் எப்படி இருக்குது? இங்கே வந்து இப்போதைக்கு வெயில் அடிக்குது. நியூஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரெட் அலர்ட்ன்றாங்க, எல்லோன்றாங்க, க்ரீன்றாங்க, புரியல. மழை பயங்கரமாக பெய்யுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே காலைல பளிச்சுன்னு வெயில் அடிச்சுன்னு தான் இருக்குது. குற்றாலத்தில் நேற்று பார்த்தீங்களா, திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 17 வயசு பையன் ஒருத்தன், திருநெல்வேலி சேர்ந்த பையன் ஒருத்தன் இறந்து போயிட்டான்ட்டு. எப்போ எங்கே என்ன நடக்குன்னு தெரியல. பாவம், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா அழுகுறாங்க, பையன்லாம் நான் எப்படி ஊருக்கு போகிறது, என்ன பேர் சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுன்னு இருந்தாங்க. ஸோ வானிலை எல்லாம் இயற்கையை நம்ம அழிக்க நினச்சா இயற்கை நம்மளை அழிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நாடுகள். ரைட், ஓகே. அப்புறம் கீழே இப்போ தம்பிக்கு வந்து குளிப்பாட்டிட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். வெளியே கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பிட்டேன்னா, என் பையன் வந்து பைக் ஒன்று புக் பண்ணியிருந்தான் போன வாரம். அது நீ டெல்லி எடுக்கலன்னா போகிறோம். பைக் பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு. ஐயோ, ராயல் என்ஃபீல்டு பக்கத்தில் ஹண்டர். அது பைக் பற்றி ஹண்டர் 350 என் மருமக சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. என்னுடைய பையனுடைய பல வருட கனவு. நான் வாங்கி தரேன்னா கூட வேணாம் சொல்லிட்டு அவனை காசு சேர்த்து வச்சு அவன் சம்பாரித்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் இருந்துட்டு பக்காவாக இப்போ வண்டி வாங்கியிருக்கான். வண்டி நான் போய் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு வண்டி. நம்மளும் வண்டி ஓட்ட தெரியாது. எனக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவா ஓட்டுவேன், டியோ ஓட்டுவேன், டிஎஸ் 50 ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். பட் கீர் ஸ்ப்ளெண்டரு இதெல்லாம் ஓட்ட தெரியாது எனக்கு. என்னை ஓட்ட சொன்னான்ப்பா, நம்மளுக்கு ஓட்ட தெரியாதெல்லாம் நீ ஓட்டுறா பண்ணிட்டோம். அது வந்து நான், மருமக, எங்கள் ஒய்ஃபு, என் பையன், என் பேரன். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள். என் பையன் பைக் வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் நான் சைக்கிள் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன். சைக்கிள் வாங்குறது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டேன். பட் என் பையன் பைக் வாங்க நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ரைட், ஓகே. ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான். சரி, ஓகே. நம்ம பைக் ஷோவும் போகலாம். பைக் எப்படின்னு பாருங்கள், ஓகேவா? பார்க்குறது சூப்பராக ப்ளூ கலர் சொன்னாங்க. ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கான். எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர் தான். காரே ரெட்டுன்னா என் ஒய்ஃப் ரெட் கலர் பிடிக்கும். எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும். சரி, உனக்கு ப்ளூ பிடிக்குமா ரெட் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். நம்பர் 1 நம்பர் 2 இருக்குல்ல. பத்தியா, அது தான் பையன் ப்ளூ வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே, போகலாம். ஆயிட்டாங்க. பையன் பைக் வாங்க போட்டு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமாம், நான் கார் வாங்கினதோட இவங்க பைக் வாங்குறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை வாங்கணும், தூக்க. சரி, தூக்க வந்துட்டாங்க. பாட்டி வந்துட்டாங்க. புடவை கட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், கட்ட ஆரம்பிச்சிடும். 6 மாதம் ஆகுது இல்லை இப்போப்பா. அப்போல்லாம் எல்லாருக்கிட்ட போவான், சிரிப்பான். இப்போ எங்ககிட்ட தான் மட்டும் வரான், மற்றவங்கிட்ட போனால் போக மாட்டேங்கிறான். 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என் ஒய்ஃப்னா ஷோரூமில் வந்தாச்சு. இதான் ஷோரூம். கம்மி ராயல் என்ஃபீல்டு இருக்குங்களா. மாய் பில்லை கழட்டியா? செம்ம வெயில் அடிக்குது இன்னைக்கு. அதை போகிறாங்க ஒய்ஃபும் வருவாங்க. கார் பார்க்கிங் தாங்க எங்கே போனாலும் பெரிய ஒரு பிரச்சனை. எவ்வளோ பைக் நிற்குது பாருங்க நீங்கள். எல்லாம் ராயல் என்ஃபீல்டு. ஷோரூம் ஏகப்பட்ட வண்டி நிற்குது பாருங்க. மாய் நிப்பா நான் வரேன். போ, பொறுமையா போ. போ, மேலே போய் நிற்கிறேன். விக்கி பில் எடுத்துங்கண்ணா. சரி, போ. வண்டி எப்படின்னு பார்க்கலாம். நம்மளும் தான் ஓட்ட தெரியாத ஆளுங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஓட்டுக்கு பயமாக இருக்குது. ஓகே, இதான் ஷோரூம். இங்கே தான் லாஸ்ட் வீக் வந்து புக் பண்ணியாச்சு.
அவரை போட்டி பேசுகிறேன். வந்தாச்சு. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு, இதுவும் சூப்பராக இருக்குது. இது கிடையாது நாங்கள் வாங்குறது, ஹண்டர் 135. ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஷோரூம் வெளியே பார்த்தோம்னா வண்டி ரெடி ஆகிடுச்சான். கீழே அந்த மேலே வந்து எடுத்துன்னு வந்துருக்காங்க. அப்படியே பையனும் மரமும் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வெளியே எவ்வளோ வீடாக சேலஞ்சு தெரியாது. ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது. என் பையனுக்கு வந்து நாங்கள் தான் பைக் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்ல, அவனே காசு எடுத்து சொல்லு நான் பேசுவேங்க அப்படின்ட்டு. அதாவது வந்து காலேஜ் படிக்கிறப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து அவன் வேலைக்கு போகிறதால நானே சம்பாதிச்சு நான் வாங்கிக்கிறேன். கடைசியில் நாங்கள் வாங்கி கொடுக்க விடல, நானே சம்பாரிச்சு நானும் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு வாங்கிட்டான். சக்ஸஸ்ஃபுல். அவனுக்கு அது சந்தோஷம். அவனுக்கு ஒரு பாட்டு போட்ட வேண்டியதான். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த அந்த பைக் எடுத்துட்டு நான் பாட்டு போடுறேன். சூப்பர் சூப்பர். இந்த பைக் தான் புது பைக். சூப்பராக சார், சவுண்டு சூப்பராக சார். ஓகே, பையனுடைய ரொம்ப நாள் கனவு இந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே கிட்ட அவங்க இந்த ராயல் என்ஃபீல்டு இந்த ப்ளூ கலர் தான் என் மருமகன் ரொம்ப பிடிச்ச கலர் எடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, டெலிவரிக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ இந்த நம்பர் பிளேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்காக வாங்கியாச்சு. நீ எப்படி இருக்கு உங்கள் ஊரில் வெயில்? கேரி சொல்லிட்டா பையன் கிளம்பி போயிட்டான். மொல்லமாக போடான்னு சொல்லியிருக்கேன். கார் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு டைம் வந்து வண்டி எடுத்து சாமி பூஜை பண்ண அப்புறம் தான் மருமக குழந்த நான் நல்லா ரவுண்டு போனோம். அதுக்கு தண்ணி அடி போடான்ட்டேன். ஆனால் பூஜை பண்ணலாம், சாயங்காலம் தான் வண்டிக்கு பூஜை பண்ணணும். வெயில் பயங்கரமாக அடிக்குது, சரியான வெயில். போகலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணால் பண்ணிடுங்க. பைக் இப்போ தான் எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. கோயில் வந்து ஆக்சுவலாக கோயில் மூடி இருக்கும். இப்போது மணி கிட்டத்தட்ட 12:30 கிட்டே ஆகிடுச்சு. பிள்ளைக்கிழமை வாங்க சார், சும்மளோட வண்டி எடுத்துருக்கோம். இங்கோட நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம். சரி, வண்டி ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம்.
மாய் ரவுண்ட் கிலோ இங்கே வண்டி சூப்பராக இருக்குது. வீடியோ எடுக்கிறது மருமகன். எனக்கு இந்த வண்டியில் போன ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சவுண்டு டட்டு டட்டு டட்டுன்னு கேட்குது. சூப்பர் கஷ்டம் துத்தோடி. ஓகே மேலே ஏற்றிடலாமா? மேலே இதில் கெட்ட திக்கை லெஃப்ட் சார் லெஃப்ட் மோசம். சூப்பராக இங்கே வண்டி செம்ம.